வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து garlic flavored mayonnaise with egg. ஸோ அது செய்யறதுக்கு தேவையான பொருளும் அப்புறம் செய்முறையும் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி மயனேஸ் வந்து நம்ம பிளெண்டர் இல்லாமல் மிக்ஸி ஜார்லேயே செய்ய போகிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு முட்டை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் உடச்சி எடுத்துக்கலாம். ஃபுல் முட்டை எடுத்துக்கலாம். எக் ஒயிட் அப்புறம் யோக் ரெண்டுமே சேர்த்து எடுத்துக்கலாம். அது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து பொடியாக நறுக்கின பூண்டு, ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம முட்டையும் பூண்டையும் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம முட்டையை நல்லா அடித்து எடுத்தாச்சு பூண்டு கூட சேர்த்து. இப்போ வந்து 1/2 ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட வந்து 1/2 ஸ்பூன் வந்து பொடி பண்ண கடுகு தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஃப்ளேவருக்காக. இன்கேஸ் உங்களுக்கு இது வேண்டாம்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் இது போட்டால் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது கூட வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் வந்து வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட வினிகர் இல்லைன்னா நீங்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா இது கூட வந்து நம்ம 1 கப்பு எண்ணெய் ஆட் பண்ணோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 1 கப்பு ஃபுல்லாக விடாமல் ஒரு பாதி கப்பு ஃபஸ்ட்டு விட்டு நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போயே பாருங்கள், மெதுவாக நம்ம மயனீஸ் கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து நம்ம மீதி உள்ள எண்ணெயை அதில் போர் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளோ க்ரீமியான ஸ்மூத்தான மயனீஸ் ரெடி ஆகிடுச்சு. வாங்க நம்ம இதை ஒரு பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டியான garlic flavored egg mayonnaise ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் ஒரு கிளாஸ் பாட்டிலில் இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 5லேருந்து 7 நாள் வரைக்கும் தாராளமாக கெடாமல் ஸ்டோர் பண்ணலாம். இது வந்து நீங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்புறம் ஏதாவது ஃப்ரைஸ் அப்புறம் சிக்கன் எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக தொட்டுட்டு சாப்பிட்லாம். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் அது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.